வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெட்டிங் வீடியோ எடிட்டிங்ல இருக்க சூப்பரான ஒரு டெக்னிக்கை தான் நாம பார்க்க போறோம். நாம வீடியோ ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணும்போது கிம்பல் எதுவுமே இல்லாம கைகள வச்சு ஷூட் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட கைகளோட ஷேக்னஸ் அந்த வீடியோல தெரியும். அத ரிமூவ் பண்ண நம்ம பயன்படுத்தக்கூடிய எஃபெக்ட் வார்ப் ஸ்டெபிலைசர் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட். சரி, இத பயன்படுத்தினா நம்ம ஷேக்னஸை ரிமூவ் பண்ணிட முடியும். அதே டைம் இந்த வீடியோவை நம்ம ஸ்லோ மோஷனோ இல்ல ஸ்பீடோ பண்ணணும் அப்படின்னா, இந்த வார்ப் ஸ்டெபிலைசர் அப்ளை பண்ணிட்டு நம்மளால அத பண்ண முடியாது. சரி, நம்ம ஸ்லோ மோஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வார்ப்பு ஸ்டெபிலைசர் எஃபெக்ட்டை போடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நம்ம ஸ்லோ மோஷன் பண்ண ஃபுட்டேஜுக்கு இந்த வார்ப்பு ஸ்டெபிலைசர் அப்படிங்கிறது அப்ளையும் ஆகாது. சரி, இதை எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இருக்குது நெஸ்ட். இந்த நெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக ரொம்பவே சூப்பராக நாம் இந்த எடிட்டிங்கை எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ நான் வச்சுருக்க ஒரு ஃபுட்டேஜ் ஸ்லோ மோஷன் பண்ணாத நார்மலான ஒரு ஃபுட்டேஜ். இதை நான் கேமராவில் ஷூட் பண்ண ஒரு ஃபுட்டேஜ். இதை எடுக்கும்போதே நான் ரொம்பவே ஸ்லோவாக எடுத்திருக்கேன். இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பீட் அண்ட் டியூரக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+R. இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படிங்கும்போது நம்ம இந்த 100க்கு மேலே போனால் ஸ்பீட் ஆகும், 100க்கு கீழே வந்தால் ஸ்லோவாக நம்மளுக்கு வீடியோ மாறும். எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா 100க்கு மேலே ஒரு 180 180% நான் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ ஓரளவு எனக்கு ஸ்பீடாக ப்ளே ஆகும். பட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடாக ப்ளே ஆகுதோ அது ஏற்ற மாதிரியே என்னோடய கைகளோட ஷேக்னஸும் ரொம்பவே வேகமாக அதில் தெரியுது. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ண வார்ப் ஸ்டெபிலைசரை எடுத்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எரர் வரும். எதனால் அப்படின்னா, ஸ்லோ மோஷன் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ் மேலே வார்ப் ஸ்டெபிலைசரை நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதை நெஸ்ட்டாக மாற்றணும். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். இந்த நெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் எதுவுமே இல்லை. ஒருவேளை அதை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஷார்ட்கட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ண எடிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும். இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் அடிச்சிங்கன்னா இதில் வரும். நான் ஷார்ட்கட் என் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கீ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கீயை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது டேரெக்டாக இந்த மாதிரி நெக்ஸ்ட்டாக மாறிடும். இதுக்கு நேம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், வெல்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்ததும் நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எஃபெக்ட்டை இழுத்து போட்டோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு ஈஸியாக அப்ளை ஆகிடும். இது அப்ளை ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். நீங்கள் நல்ல ஒரு ஹை எண்ட் சிஸ்டம், நல்ல கிராபிக்ஸ் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ரெட் அலாட் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆனதுக்கப்புறம் வராது. நீங்கள் லோ எண்ட் பிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெட் கலர் அலாட் வரும். இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா வீடியோ ரொம்பவே ஸ்மூத்தாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ளே ஆகுது. அதே சமயம் இந்த வீடியோவோட ஸ்பீடையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக இதுக்கு இன்னொரு டச்சப் கொடுத்துடலாம். இதுக்கு என்ன டச்சப் கொடுக்க போகிறோம்னா, எஃபெக்ட் கண்ட்ரோல் போயிட்டு இந்த க்ராப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 12, பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 12, இது ரெண்டையும் கொடுத்துட்டோம்னா இது ஒரு சினிமேட்டிக் லுக்குக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபுட்டேஜ் மாறிடும். நார்மலாக வந்தாலே இது லேட்டஸ்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த க்ராப் அப்படிங்கிறது காட்டும். ஒருவேளை உங்களுக்கு இல்லைனா நீங்கள் இங்கே போய் க்ராப் அப்படின்னு சர்ச் பண்ணி அதை ட்ராக் பண்ணி ஃபுட்டேஜ் மேலே போட்டு அதுக்கப்புறம் போய் இந்த மாதிரி வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதே போல் இன்னும் 2 ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். அந்த ஃபுட்டேஜை நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபுட்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபுட்டேஜில் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி வேகமாக போய் இந்த இடத்துல ஸ்லோவாகணும். அதாவது இங்கேருந்து வேகமாக போய் இந்த இடத்துல ஸ்லோவாகணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபுட்டேஜ் நம்ம மாற்றணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டெக்கரேஷன்லேருந்து உள்ளே போகிற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பீடாக இங்கே ஸ்லோ மோஷன் ஆகணும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபுட்டேஜில் இங்கே தான் எனக்கு ஸ்லோ மோஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் மார்க்கருங்கிறத வச்சுட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் ஆட் ஆயிரும். இப்போ இங்கேருந்து இங்கே வேகமாக இந்த இடத்துல ஸ்லோவாக நம்மளுக்கு இந்த ஃபுட்டேஜ் வர மாதிரி இதை ரெடி பண்ணணும். இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷோ கிளிப் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டைம் ரேம்பிங், இதில் ஸ்பீட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைன் டாப்பில் இருக்கிறது சென்டராக மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, பென் டூல் எடுங்க. இந்த பென் டூல் எடுத்துகிட்டு இது பக்கத்தில் ஒரு மார்க்கிங், அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு மார்க்கிங், இவ்வளோ தான். இப்போ நார்மலாக இருக்க செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நகட்டி வச்சுக்கிடுங்க. இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் இங்கே நகட்டிக்கிடுங்க. இது எதுக்காக நகட்டுறோங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா நம்ம ஸ்பீட் ரேம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இப்போ 2 பக்கமும் நகட்டிட்டு இந்த சென்டராக இருக்க லைனை நல்லா டாப்பில் தூக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்லோ மோஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக நமக்கு விழ ஆரம்பிச்சிடும். இந்த லைனை கொஞ்சம் கீழே இறக்குறேன். இப்போ நான் வீடியோ ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்,
ஸ்பீடாக வந்துட்டு இந்த இடத்துல ஸ்லோவாக நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாமி ஃபுட்டேஜை காட்டும். இதில் நம்ம வந்து இந்த ஸ்பீட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுடைய அந்த ஷேக்னஸ் வந்து ரொம்பவே தெளிவா நமக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜுக்கு நம்ம பண்ண மாரி தான் இதையும் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இந்த மாதிரி நேம் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இன்ட்ரோ அப்படின்னு நேம் கொடுத்துட்டு வார்ப் ஸ்டெபிலைசர் எஃபெக்ட்டை தூக்கி நான் இதில் போட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும், திரும்ப இந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடியதை அனலைஸ் பண்ணி நமக்கு இந்த ஷேக்னஸை ஓரளவு ரிமூவ் பண்ணி நீட்டாக ஒரு இமேஜ் அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ப்ளே பண்ணலாம். இப்போ அந்த ஷேக்னஸ் எதுவுமே இல்லை, லைட்டாக தெரியுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே. ஃபஸ்ட்டு இருந்ததை விட எனக்கு இப்போ ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த எஃபெக்ட்டை நம்ம மறைச்சிட்டு ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷேக்னஸ் உங்களுக்கே தெரியுது எந்த அளவுக்கு ஆடுது அப்படிங்கிறது. இதே அந்த எஃபெக்ட்டை நம்ம வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஓரளவு நமக்கு ஸ்மூத்தான ஒரு அந்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா இதில் கிடைக்குது. இன்னும் ஒரு ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா இதே போல் நம்ம வந்து எடிட்டிங் பண்ணிடலாம். இந்த ஃபுட்டேஜை நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாலையிலிருந்து ஃபோக்கஸ் வந்து விநாயகருக்கு மாறுற மாதிரி இந்த ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஆடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மாலையிலிருந்து விநாயகருக்கு ஃபோக்கஸ் மாறுற மாதிரி வந்து நான் இதை வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷன் கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறோம். ஸ்லோ மோஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 70% வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதில் ஸ்லோ மோஷன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிட்டோம். இதில் லைட்டாக ஷேக்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். ஏன்னா இது கையை வச்சு எடுத்தது பார்த்தீங்களா? அதனால் இதுலேயும் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வார்ப் ஸ்டெபிலைசரை எடுத்து போடலாம். வார்ப் ஸ்டெபிலைசர் போட்டதும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக அந்த ஷேக்னஸ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிடும். அதாவது நம்ம வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கும்போது லைட்டாக சின்ன சின்ன ஷேக்னஸ் வந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. அதிகமாக உங்களுக்கு ஷேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டெபிலைசர் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா? ஓரளவு நமக்கு பண்ணி கொடுக்கும். நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணும்போது கை ஆடாமல் ஓரளவு ஸ்டெபிலைசேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷூட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லோ மோஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்மூத்தாக பார்த்திங்கன்னா இதில் கிடைக்குது. இதுக்குமே நீங்கள் வந்து அந்த சினிமேட்டிக் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃபுட்டேஜ் எந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறத. இவ்வளோ தான். சரிங்களா?